சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசியிருக்காரு. அவர் கேட்டிங்களா? அதை பற்றி உட்காந்து கேட்டீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேசுனது எல்லாமே அவர் பக்கத்துலேருந்து கேட்ட மாதிரியே இருந்தது. நம்ம தான் சொன்னோம் அந்த பொறுப்பாளர்கள் யாருன்னு அறிமுகப்படுத்துறதில்லை, இவர் மட்டும் பேசுகிறாருன்னு. இப்போ அதெல்லாம் இப்போ மாற்றியிருக்காரு. நம்மளே சொன்னோம் மஞ்சளை பற்றி சொல்லுவார்னு தன்னுடைய துவக்க உரையில் மஞ்சளை பற்றியும் சொன்னார். அதையும் பார்த்தேங்க. அவருடைய இந்த ஆவேச உரை எப்படி சார் பார்க்குறாங்க? அவருடைய ஆவேச உரை நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்னும் டெப்த்தாக போய் பேசலை. அவர் இந்த பவானி ஆற்றினுடைய கலிங்கராயனை பற்றி பேசினார். இது கூட நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் திடீர்னு அவர் என்ன ஒரு கதையாக சொல்லி அதை விட்டுட்டார். மக்கள் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்தாங்க. திமுக ஆட்சியை பற்றி நிறைய எடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கும் இந்த நெசவாளர்களுக்கும் இந்த பீக் டைமில் போய் ஜாஸ்தி வாங்குகிறாங்க. அதுக்கு காரணம்னா அதிகமாக தனியாரிடம் வாங்கி அதை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொன்றா கொண்டு வந்தார். அப்புறம் நிறைய இந்த விஷயங்கள், அதாவது திமுகவினுடைய எல்லா அதிருப்தி பாயிண்ட் எல்லாத்தையும் சொன்னார். இதுக்கு பின்னணியில் அவர் செங்கோட்டையன் கூட எழுதி கொடுத்துருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். நான் சார், அவர் விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், களத்தில் இல்லாதவங்க பற்றிலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அது யாரை சார் குறிப்பிட்டு சொல்கிறாரு? சரி, அவர் என்னென்னா திமுக அண்ணா திமுக கூட குறிப்பிட்டு பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் சிலர் வேறு சீமானை பற்றி சீண்டி இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் களத்தில் இருக்கிறாங்க இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த பிரச்சனைகளை களத்தில் இல்லைன்னா கூட அவங்க ஆட்சி கையில் இருக்குது, அதை பற்றி பேசணும். ஸோ அது அரசியலில் அப்படி உசாதீனமாகலாம் பேசக்கூடாது சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக சீமான் அவர்களை சொன்ன மாதிரி கூட வச்சுக்கலாம் சார். ஆனால் முதல் ஆளாக குரல் கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிமுகவும் சீமான் அவர்கள் தான். அது எப்படி சார் களத்தில் இல்லை அப்படின்னு அந்த குறிப்பிட்றது எப்படி சார்? அதான் இது என்னென்னா அவங்கள பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாரு, ஆனால் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அந்த அரசியல்வாதி. ஸோ இவங்களெலாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி ஆனால் சொல்லிட்டாரு. அதுதான் நான் நினைக்கிறேன். இது சார், அவர் பல முறை சொல்லியிருக்காரு மேலெல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் அவர்கள் அந்த கம்பிலாம் சுற்றி வச்சு இதெல்லாம் பண்ணி மேலே ஏறினாங்க அப்படின்னா இந்த அநாகரிகமான அந்த செயல் எப்படி சார் பாருங்க? அது அன்கண்ட்ரோல்டு மெச்சூர் நம்ம எல்லாருமே பேசுறது தான். இன்னும் அவர்கள் புரிதல் இல்லாத ஒரு குழந்தைகளாக இருக்குது. எல்லாமே சினிமா ரசிகர்கள் தான். மேலே போய் கீழே ஊர்ந்து ஏற்கனவே 41 மரணங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அது இடையில பேசும்போது நிறுத்திட்டு தம்பி இறங்கு நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன்ற லெவல் தான் பார்த்து பேசினார். அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்னும் மெச்சூரிட்டி லெவலுக்கு விஜயும் வரணும், அவர்களுடைய ரசிகர்களும் வரணும். சார், அவர் குறிப்பிட்டு பேசும்போது பார்த்தோன்னா இலவசங்களுக்கு நான் எதிரானவன் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் சார். ஆனால் படங்கள் நடிக்கும் போது இலவசத்துக்கு எதிரான ஒரு மாதிரி படங்கள் நடித்தார். அது எப்படி சார் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவர் நல்லா மாட்டிக்கினார். எப்படின்னா படத்தில் ஒரு டைலாக் பேசிட்டாரு, இப்போ மக்கள் முன்னால் ஒரு டைலாக்கை பேசிட்டாரு. அது நல்லா மாட்டிக்கினார். இது நிறைய அதாவது அவர் அதெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் மாட்டிக்கினார். இனிமேல் பாருங்கள் எல்லாம் நகைச்சுவையாக எல்லாரும் விவாதிக்கும் பொருளாக இருக்கும். சார், இந்த வார்த்தைகள் பார்த்தோன்னா அப்போ ஒரு தேர்தலில் நிறைய இலவசங்களை அவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இலவசங்கள் அது கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே பொருளாதாரத்தை பற்றி தெரியல அவருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ கடனே தெரியல, எப்படி வருமானங்கள் வருது என்ன அந்த பக்கமே போல் எப்படி இலவசங்கள் எதையுமே செய்ய முடியாது. இவர் ஏதோ ஒரு கணக்காக போட்டு வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் போக போக தான் அவருடைய அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். இன்னும் நமக்கு தெரியும், ஆனால் மக்களுக்கும் அந்த ரசிகர்களுக்கும் தெரியும். சார், இப்போ ஈரோடுனாலே தந்தை பெரியார் அவர்கள் தான் அவருடைய கொள்கைகள் நிறைய இருக்குது, கோட்பாடுகள் நிறைய இருக்குது. அவர் பெண்களுக்கான செய்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இவர் பார்த்தோன்னா அந்த விஷயங்கள்லாம் எதுவும் சொல்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா அவர் கொள்கை தலைவர் அப்படின்றாரு ஈவேராவை. ஆனால் அவரை பற்றி எந்த ஒரு வார்த்தைகளும் சொன்ன மாதிரி இல்லை எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், பெரியார் கடப்பாறை மாதிரி இருந்தார் அப்படிலாம் சொல்லி சும்மா ஒரு டச் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் பெரியாருடைய சில கருத்துக்களை அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் அந்த பக்கம் போகலை. ஏன்னு கேட்டின்னு அவருக்கு தெரியல. அதுதான் என்னுடையது. ஆனால் ஈரோடு என்பது பெரியார் மட்டும் இல்லை, நோபல் பிரைஸ் முதல் வாங்கிய மாவட்டத்தை அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் கிடச்சிருக்கு. அதை பற்றி பேசுவார்னு நினச்சேன். அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இந்த நிலைமைகளும் அந்த அந்த மாவட்டத்தினுடைய செயலும் யாரும் போய் சொல்லலை என்பது நான் புரிகிறேன். சார், இது வரைக்கும் அவர் நிறைய சுற்றுப்பயணம் போயிருந்தாலும் யாருடைய பேரையும் சொன்னதே கிடையாது. அதாவது பாண்டிச்சேரியில் கூட நம்ம சொல்லியிருப்போம், புஷியானந்த் பேரையே சொல்லலாம். ஆமாம். ஆனால் இங்கே முக்கியமான ஒருத்தர் பேரை சொல்லியிருக்காரு, செங்கோட்டையன்.
ஆமாம். அது எப்படி சார் பார்க்குறேன்? இல்லை, இப்போ வந்து அரசியல் நிகழ்வுகளுக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டார். ஸோ அதனால தான் இப்போ வந்து செங்கோட்டையனை பற்றி பேசுகிறாரு, அந்த கட்சி நிர்வாகிகளை வச்சு பேச வச்சார். அது மாதிரி ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சார் இப்போ காலத்தில் வந்து பார்த்தோன்னா அதிமுக திமுகன்னு தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், இவங்க 2 பேர் தான் வந்து போட்டின்ற மாதிரி தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் நடுவில் வந்து இல்லை நானும் திமுக தான் போட்டின்ற போது எப்படி சார் அது? இப்போ என்னென்னா, அந்த இப்போ களத்துக்கு வந்தாச்சு. அதில் என்னன்னா திமுகவை மட்டும்தான் அவர் அந்த பக்கம் போயிட்டார். இப்போ அதிமுக டச் பண்ணல, பிஜேபியும் டச் பண்ணல. அப்போ என்னென்னா, இப்போ திமுகவுக்கு 2 இடங்களிலும் வந்து ஒரு பலத்த போட்டி, ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவர் கொண்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, சேம் சைடு கோல் போட்டு அதிமுகவை விளக்கிட்டு திரும்பி அதாவது டைரக்ட் கோல் போட்டு திமுகவை அழிக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரான்னு ஒரு தோணுது நமக்கு. சார் ஆதவ் அவர்கள் வந்து ஒரு பேசியிருக்காப்புல, விஜய் அவர்களை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சார்? நாளைக்கே கூட விஜயை சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு ஒன்று இருக்குது, எங்கள் பரங்கிமலையில் இருக்குது சென்ட் ஜார்ஜ், அங்கே கூட போய் உட்காந்துக்கலாம் அவர். அதனால ஆதவர்ஜனா அதை முன்னிலைப்படுத்தி சொல்லியிருப்பாரு. நம்ம தமிழகத்து அந்த கோட்டையை பற்றி சொல்லியிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த அரசியல் நிகழ்வு எப்படி சார் பார்க்குறாங்க? இப்போ ஈரோடில் அந்த அரசியல் நிகழ்வு, அந்த ஆடியன்ஸு அந்த ஆட்டு மந்தைகள் மாதிரி நிற்க வச்சுருந்தாங்கல்ல, அது எப்படி சார் பார்க்குறாங்க? ஏன்னா கிட்டத்தட்ட 10 மணி 11 மணிக்கு தான் பேசுகிறதா இருந்தது, 6 மணிலேருந்தே வந்து நின்றுட்டே இருக்காங்க. அது எப்படி சார்? இப்போ மனித உரிமை இது ஒரு இது மீறல்னா இதுதான் இது. இப்போ நம்ம சிவிலைஸ்டு வேர்ல்டுக்கு வந்துட்டோம், அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். அது வந்தவன் எல்லாமே நிற்கிறாங்க. அது வந்து டூ மச். இது மனித செயலுக்கு ரொம்ப கீர்த்தனமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு என்ன புரிதலோடு வந்திருக்காரு அது தெரியல. அப்புறம் உண்மையிலே பார்த்தா ஒரு பரிதாப நிலை இருந்தது. இன்றைக்கி எல்லா கட்சிகளும் வந்து ஒரு சேர் போடுறோம், சின்ன கட்சியாக இருந்தால் கூட சேர் போட்டு ஒரு மனிதனுக்கு மனிதன் மதிப்பு கொடுக்கணும் சார். அதுதான் தமிழ்நாட்டில் வந்து மதிப்பு தான் மெயின். யாராவது வந்தவங்கள உட்காருங்க, தண்ணி குடிங்க, இதுதான் இருக்கணும். இது கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங்கு. அப்போ அவர் என்ன நினைக்கிறார், அடிமை கூட்டங்களை உருவாக்குறாரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சேர் போட்டால் தான் உடைச்சிடுறாங்க. இப்போ சேர் அந்த உடைச்ச காசுலாம் மீதி ஆகுது இல்லை, உடைச்சா கூடங்க நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு மாசை நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் சொல்லணும். அதாவது அதுதான் வந்து இந்த ஒரு தலைமைக்கான ஒரு இதுவாக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் போய் ஷேர் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ உடைச்சிருவேன், அப்போ தண்ணி கொடுக்க மாட்டேன் அடுத்து சொல்லுவார், அதனால் நீ வாந்தி எடுப்ப, இப்படிலாம் சொல்ல முடியாது. மனித நேயம், மனித மீறல், சிவிலைஸ்டு சொசைட்டி, ஓகே, அதெல்லாம் வந்து எந்த தலைவரும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்ன தான் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய தலைவர்களுக்கு இப்போ மோடி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களாம் அச்சுறுத்தல் இருக்குது, வெளிநாட்டு அச்சுறுத்தல் இருக்குது. இருந்தால் கூட ஒரு 8 அடி தூரம் தள்ளி போய் ஒரு சேரை போடுறாங்க, ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஆனால் அது மாதிரி பார்க்கும்போது இவர் அடிமையாக அதாவது ஆட்டு மந்தைகள் மாதிரி தான் நான் பார்த்தேன் சார். அது ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதெல்லாம் ஒரு ரசிகர் கூடமா சார் அந்த மனநிலை இருந்திருக்காது. என்னடா ஒரு சேர் இல்லாமல் வந்து நிற்க வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் யாருமே வெளிச்சம், அதாவது மீடியா ஒன்றும் போய் கேட்கல. கண்டிப்பாக இது வந்து யாராக இருந்தாலுங்க, ஒரு ரேஷன் கடைக்கு போகிறாங்க, ஒரு அரை மணி நேரம் நின்னா ஒரே போராட்டம், இது ரேஷன் கடை. அப்புறம் நீங்கள் எங்கே போங்க, டிக்கெட்டு ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் போகிறான், சண்டை போடுறான். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக நிற்கிறாங்க. அதுவும் சில பேர் குழந்தைய கூட கூப்பிட்டு வந்தாங்க, அவ்வளோ தூரம் கண்காணிப்பாக இருந்தாலும் குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் பெண்கள் இருக்காங்க, பெண்களால் தான் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அது வந்து தெரியணும். ஒரு தலைவனுக்கு இதெல்லாம் தெரியாமல் ஒரு கட்சியில் போகிறாரு, அடுத்து என்ன மக்களின் மனநிலைகளை, அந்த பொருளாதார மேம்பாடு, இதெல்லாம் எப்படி திங்க் பண்ண போகிறாருன்னு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் அவருடைய நிகழ்வுகள். சார் நீ ஈரோடு வந்துட்டாரு, மக்களிடம் வந்து பேசிட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 30ஆம் தேதி ஏதோ தான் சேலம் வந்து பர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேப்பில் அவருடைய அரசியல் களம் எப்படி சார் இருக்கும்? இல்லை பனையூரில் தூங்குவார் அப்படின்னு? கண்டிப்பாக ஒரு பனையூர் தாங்க இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாவே இந்த வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பய உணர்வு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப உயிரை காப்பாற்றிக்கணும், அந்த மாதிரியான ஒரு இதுதான். இப்போ சேலத்தில் வராதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் இல்லை தான் சொன்னாங்க. பட் இருந்தால் கூட வரட்டும், எங்கே வேணாலும் வரட்டும். ஆனால் இதே மாதிரி நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதே நிலைப்பாடாக இருந்தால் அந்த கூட்டங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ செங்கோட்டையன் கொஞ்சம் நல்லா செய்தார் என்பது என்னென்னா,
அவருடைய அரசியல் பின்னணி, அவருக்கு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் பண்ணிட்டாரு. இது சேலத்தில் நடக்குமா என்பது ரொம்ப டவுட்டு தான். சார் அந்த மக்கள்லாம் அங்கே பார்க்க வந்தாங்களா? அது வந்து ஈரோடு மக்களா இல்லை வேற இடத்துல? எனக்கு தெரிஞ்ச அது ஈரோடு மக்களாக இல்லை. நேற்று சென்னையில் எல்லா ட்ரெயினும் ஃபுல்லாக போச்சுன்னு சொல்லி தகவல்கள், இந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு எல்லா இடத்துலையும் ஏறிட்டு போனாங்களாம். அப்போ தான் எல்லாமே கேட்டது, என்ன இந்த விஜய் அந்த மாநாட்டுக்காக போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. சார் இப்போது இந்த கூட்டத்தை வச்சு அந்த தொகுதி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறது அது வந்து ஒரு கனவு தானே சார்? இல்லை, இது வந்து அந்த கூட்டத்துக்கான இது கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் திமுகவை எதிர்த்து நிறைய பேசியிருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க பேசும்போது அந்த இடத்துல மிகவும் வலிமையான சக்தி அதிமுக டச் பண்ணவே இல்லை. அப்புறம் திமுக வந்து ஒன்றுமே இல்லை. அது எம்பி எலெக்ஷன்லேயும் ஆகட்டும், இதாகட்டும், மார்ஜினில் தான் ஜெயித்தாங்க. அவங்க தான் நிறைய சீட்டு ஜெயித்தாங்க. அதனால் அவர் அதிமுக டச் பண்ணல. அப்போது இனிமேல் தான் அந்த அரசியல் இதெல்லாம் வந்து அவருக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வராது. சார் இப்போது ஜெயலலிதா அடிக்கடி தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த வார்த்தைகளை இவர் சொல்லும் போது எப்படி சார் ஜெயலலிதாவா உருவெடுக்கிறாரா? அப்படிதானுங்க. அந்த வார்த்தையை ஜெயலலிதா சொல்லும்போது, தீய சக்தின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை எதிர்கொண்டாங்க. சட்டமன்றத்தில் போய் அடித்தாங்க, தலையை பிடிச்சி இழுத்தாங்க, துரைமுருகன் புடையை பிடிச்சி இழுத்தாரு. இதுக்கப்புறம் தான் அவங்க வாயில் வந்த சொல்லு வந்து தீய சக்தி. இவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவர். நேற்று வந்த ஆள் என்னத்தை பார்த்தாரு? ஒன்றும் பார்க்கல. அதனால் ஓகே, இது ஒரு அரசியலுக்காக ஜெயலலிதாவை கூப்பிட்டாரு, அவரோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன். சார் அவர் இப்போ இந்த வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து முதல்வராக ஆனாங்கன்ற அதுக்காக தான் வந்து இந்த வார்த்தையில் வந்து சொல்கிறாரு. அது எப்படி சார் அரசியல் அவ்வளோ சாதாரணமாக? திமுக தீய சக்தின்ட்டாலே மக்கள் வந்து அது உட்கார வச்சுருவாங்க சார். இல்லை, இது வந்து என்னென்னா ஒரு சின்னதாக விஷயங்களை சொல்லி அந்த உள்ளுக்குள்ள மக்களுடைய மனசில் உள்ளே போகணும். இப்போ திமுக எதிர்ப்பலைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி கூட செந்தில் பாலாஜியோட கோவை மாவட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். ஸோ அவங்க ஒரு வார்த்தையை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது வந்து சைக்காலஜிக்கல் இது. அப்போ தீய சக்தினா ஜெயலலிதா பண்ண ஒரு மாபெரும் சக்தி உள்ள ஒரு அந்த அம்மா தீய சக்தினார். அதனால் இவர் வந்து கடன் வாங்கியிருக்காரு, ஜெயலலிதா கிட்ட கடன் வாங்கி இதை மக்களிடம் விதைத்து இருக்கிறார். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி.